ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். தமிழ்நாடு அரசு பேருந்துகள்ல இருந்து மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு எழுதப்பட்டிருந்ததுல விடியல்ங்கிற சொல் திடீரென்று இன்று முதல் காணாமல் போயிடுச்சு. போக்குவரத்து துறை நாங்க திட்டத்தினுடைய பெயரை எல்லாம் மாற்றவில்லை என்று விளக்கம் சொன்னதாக ஒரு தொலைக்காட்சியில செய்தி போடுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, திட்டத்துடைய பெயர் மகளிர் விடியல் பயணம் தானுங்க. அதுல விடியல் காணாம போச்சுன்னா அப்புறம் திட்டத்துடைய பெயரை மாத்திரன்னா என்ன அர்த்தம்? நீங்க நம்பணும் சார். அரசு சொல்றதை நீங்க நம்பணும். நம்ப வேண்டியதுதான். என்ன நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தினுடைய பெயரை மாத்தி இந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மாதிரி ஒரு பெயர் வைக்கிறாங்க. அந்த பெயர்கள்ல அப்படி என்ன சிக்கல் இருக்கு? அதாவது திட்டங்களுக்கு பெயர் மாற்றுவதுதான் சாதனையான திமுக கண்டிக்குது, அது வேற விஷயம். பட் திமுக அரசு பெயர்களுக்கு திட்டத்துக்கு பெயர் வைக்கும் போது அதோடு சேர்த்து ஒரு கான்செப்சுவலாகத்தான் அந்த பெயர்களை எல்லாம் வச்சாங்க. மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன், விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன். அதுக்கு திட்டங்கள் பெயருக்கு பின்னால இருக்கிற கான்செப்ட், கருத்தியல் இதையெல்லாம் இவங்க புரிந்து கொள்ளவில்லையா? அதெல்லாம் இருக்கக்கூடாது, அப்போலிட்டிக்கலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? புரிஞ்சுக்கிட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அதை எடுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் எடுக்கிறாங்க. இது இந்த வடிவேல் ஒரு படத்துல இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் சொல்லி எழுதியிருப்பாரு. எக்ஸாக்ட்லி அதான் நினைச்சேன் சார். ஆமா ஆமா ஆமா. அப்போ பெயருக்கு பின்னால இருக்கிற கருத்து புரியுது, அந்த கருத்தோட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கொள்கை தலைவர் பெரியார், அம்பேத்கர், அண்ணா, சமூக நீதி, மதச்சார்பின்மை இதெல்லாம் தான் எங்களுடைய பாதை அப்படின்னு சொல்றாங்களே சார். அதை கூட எடுத்துடலாமே. என்ன கொள்கை தலைவர்னு எதுக்கு சொல்லணும்? வெறுமனே பெரியார்னு சொல்லிக்கலாமே. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம் ஏன் சொல்லணும்? எதிர்க்கிறோம்னு மட்டும் சொல்லலாமே. இது ஒரு வெறும் இலவச பயணம் அப்படிங்கிறது மட்டும்தானா சார்? இது இல்ல, இது வெறும் இலவச பயணம் இல்லை, இது ஒரு உரிமை பயணம். அதுதான் ரொம்ப சரியா. அந்த இவங்க விடியல் பயணம் தான் இது. இது ஒரு விடியல் தான் அந்த பெண்களுக்கு. ஏன்னா குழந்தைக்கு சரியா சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்னு ஏக்கத்தோட, அந்த சாப்பாடு கொடுக்கலைங்கிற ஏக்கத்தோட அவசரமா பேருந்து நிலையத்துக்கு எந்த பஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தவிச்சுக்கிட்டு, இந்த பஸ் கிடைச்சா அதுல டிக்கெட் வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட காசு இருக்காங்கிற இன்னொரு தவியலோட இப்படி இருளில் மூழ்கி கிடந்தவர்களுக்கு ஒரு விடியலாக அமைந்ததுதான் இந்த இலவச பயணம். அதனால இது விடியல் பயணம் என்பதுதான் சரியான சொல். இதை எடுத்தது அற்பத்தனத்தை தான் காமிக்குது. அந்த மொபிலிட்டி, அதாவது பெண்கள் விருப்பப்பட்டால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் மனிதர்களுக்கு முக்கியமானது, மகளிருக்கு முக்கியமானது, சம்பந்தப்பட்டவங்களுக்கு முக்கியமானது. அதுல பயணம் பண்றாங்களே அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது. தனி விமானத்தில் போகிறவர்களுக்கு அது தெரியாது. தனி விமானங்கள்ல போகக்கூடியவங்களுக்கு தெரியாது. தனி விமானத்துல போகணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கும் அது புரிய மாட்டேங்குது சார். ஆசை இருக்கு, ஆனா இவங்க போறது அவங்களுக்கும் ஒரு பெரிய குற்றமாக தெரிகிறது, அல்லது வேஸ்டேஜாக தெரியுது. இதுல இன்னொன்னு என்னன்னா, மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ராம்ஜி ராம்னு சொல்லி மாத்தினாங்க, பேர் மாத்தினாங்க. ஆமா, அவங்க பேர் மாத்தினதுலையாவது ஒரு அர்த்தம் இருந்தது. அதாவது தங்களுடைய பிரச்சாரத்திற்கான ஒரு கருவியாக அந்த திட்டம் இருக்க வேண்டும் நினைக்கிறாங்கன்னு வெளிப்படையா தெரிஞ்சது. இப்போ மகாத்மா காந்தி பேரை வைக்கும்போது காங்கிரஸுக்கு அதுல மிகப்பெரிய பலன் எதுவும் கிடையாது. அவர் நாட்டுக்கு பொதுவானவர். ஆனா ராம்ஜி ராம்னு சொல்லும்போது அந்த ராம் ராம் ராம்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, அதை மனசுல மறுபடியும் கொண்டு வர்றதுக்கான முயற்சின்னு தெரியுது. இவங்களுக்கு அதுல கூட இவங்களுக்கு வறட்சியா? இவங்களுக்குன்னு ஒரு பெயர் கூட கிடையாதா? இல்ல சார், இதுதான் சார் அவங்களுடைய கோட்பாடு. பொலிட்டிக்கலா இருக்கிறது தான் கோட்பாடு. சும்மா திமுகவுக்கு போற வாக்குகளை பிரிப்பதற்காகத்தான் சமூக நீதி, மதச்சார்பின்மை, பெரியார், அண்ணா அப்படிங்கிறது எல்லாம். திமுக நகல் திமுக மாதிரி தன்னை முன்னிறுத்திக் கொள்வது. ஆனா கோட்பாடு ரீதியாக பெரிய கமிட்மெண்ட் எதுவும் கிடையாது. ஒரு அரசியல் அகற்றப்பட்ட நிலையில
ஊழலற்ற நிர்வாகம் அப்படிங்கிற ஒற்றை முழக்கம் தான் அவங்களுடைய அடிநாதம். நிர்வாகத்துல அரசியலே இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அரசியல் அகற்றப்பட்ட நிலையில் உள்ள நிர்வாகம் தான் அவங்களுடைய நோக்கம்னு முதல்ல நாம பேசிட்டு இருந்ததெல்லாம் பொய் அல்ல அப்படிங்கிறத இந்த பெயர் மாற்றங்கள் தெளிவாக காட்டுது. இந்த விடியல் பயணம்ங்கிற பெயர்ல என்ன அரசியல் இருக்கு, என்ன அரசியல் ஆதாயம் இருக்கு திமுகவுக்கு? திமுகவுக்கு ஆதாயம் இல்ல சார். இல்ல, இதுல அப்போலிட்டிக்கல் என்ன இருக்கு? அப்போலிட்டிக்கல் இதுல என்ன இருக்கு? பெண் அது நியூ டான். ஆமா, அது இருள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆகுது. பெண்கள் வாழ்க்கையில இருளே இல்ல. ஓஹோ. பெண்களை நாங்கள் தெய்வமாக பார்க்கிற பாரம்பரியத்துல இருக்கக்கூடிய கலாச்சாரம் எங்களுடைய கலாச்சாரம். நீங்க பெண்கள் இருள்ல இருக்கிறாங்க, அங்கேருந்து விடியல் வரணும்னா அது அரசியல் வந்துருது. ஒரே வார்த்தையில் நான் முடிச்சுக்கிட்டுமா சார்? ஒரு அரை மணி நேரமாவது பேசணும்ல. இல்ல, இந்த விஷயத்தை பத்தி ஒரு வார்த்தையில முடிச்சுக்கிட்டுமா? முடிச்சுக்கங்க. புல்லரிக்குது, அவ்வளவு. இதுல அந்த நான் முதல்வன், விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, அப்ப உரிமையும் கொஞ்ச நாள்ல போயிடும்னு தானே அர்த்தம். மகளிர் உரிமை தொகையில இருந்து அது வெறும் மகளிர் தொகையாக இருக்கும். நேற்றே நம்ம பேசணுமான்னு தெரியல சார். இந்த யுஜிசி உறுப்பினர் சேர்ப்பதை அரசு மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு மேனாள் துணைவேந்தர் ராஜேந்திரன் சொல்றாரு. பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய சட்டங்கள், ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் இருக்கக்கூடிய சட்டமே ரொம்ப தெளிவாக துணைவேந்தர் தேர்வு குழு குறித்து குறிப்பிடுகிறது. அதனால நீங்க யுஜிசி உறுப்பினரை சேர்ப்பதோ 5 மெம்பராக மாற்றுவதோ அந்த முடிவுகளை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஜவஹர்லாவும் சொல்லியிருக்காரு, மனிதநேய மக்கள் ஜவஹர்லாவும் சொல்லியிருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறாரு. பள்ளி கல்வித்துறை ஆளுநரும் முதலமைச்சரும் மிக ஆழமான புரிதலுடன் ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுல இருந்துதான் இது எல்லாம் தொடங்குதா? காங்கிரஸ் தான் இன்னைக்கு இவங்களே எதிர்பாராத அளவுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு இவங்களுடைய செயல்களுக்கெல்லாம். மோர் லாயல் தன் தி கிங். ஆமா, மோர் லாயல் தன் தி கிங். அது மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது உண்மையை சொல்லிடுறாங்க. கவர்னரும் இவங்களும் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்கன்னு உண்மையை சொல்லிடுறாங்க. கவர்னரோட எதுக்கு சார் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்? எதற்கு எடுத்தாலும் எதுக்கு சார் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்? அது தேவையில்லை. எதற்கெடுத்தாலும் சண்டை போட தேவையில்லை. ஆனால் சண்டை போட தேவையானவற்றுக்கெல்லாம் சண்டை போட வேண்டும். நீங்க எதற்கெடுத்தாலும் யாரும் சண்டையும் போடல. சண்டை போட தேவைப்பட்ட நேரங்கள்ல தான் சண்டை போட்டாங்க. ஆனா அவங்களை ரொம்ப எளிதாக எதற்கெடுத்தாலும் சண்டை போடுறவங்கன்னு பிராண்ட் பண்றாங்க. ஆமா. அதுக்கப்புறம் சார் அந்த பிராண்டு, இந்த மாதிரி பல்வேறு விதமான பிராண்டு வாங்கியவர்கள் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் போது பள்ளி கல்வித்துறை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது. தேசிய சராசரியை விட ரொம்ப அதிகமாக சிறப்பாக செயல்பட்டது. இடைநிற்றலை மிக மிக குறைவு, 0% சொல்றாங்க. ஆனா 0% இல்லைனாலும் ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கக்கூடிய அளவுக்கு இடைநிற்றலையே இல்லாமல் செய்திருக்கிறது அப்படின்னு ஒன்றிய கல்வித்துறை சொல்லுது. இவங்களே நமக்கு நாமே பட்டம் சூட்டிக் கொள்ளவில்லை. ஒன்றிய கல்வித்துறை சொல்லுது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை தொடர்பாக. இல்ல, அது நம்ம முதல்வர் சொல்லுவாரு, இது திமுகவும் பாஜகவும் கள்ளக்கூட்டு வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு மிகச்சரியான சான்று அப்படின்னு சொல்லி. சான்று சரி. அந்த குட்ஸ் எக்ஸ்போர்ட்டும் அப்படித்தானா? அதே ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் அடக்கிடலாமே. அடக்கிடலாம். சாதனைன்னு சும்மா எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆமா சார். அந்த 11.19% ஜிடிபி growth, ஸ்டேட் ஜிடிபி growth, ஜிஎஸ்டிபி growth, அதற்கு அடுத்த ஆண்டுல 10.35 growth அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இது திமுகவே சொல்லல, நீங்க சொல்லிட்டு தெரியுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சொல்லிட்டு தெரியுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒன்றிய அரசு ஒரு சிஸ்டத்தின் அடிப்படையில அந்த விஷயங்களை சொல்லுது
அப்படிங்கிறதை கூட அவர்கள் ஏற்க மறுக்குது அவங்களுடைய மனம். அந்த புள்ளியியல் துறை இருக்குல்ல, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதுல ஒன்றிய அரசுல, அது இன்னைக்கு வரைக்கும் அந்த துறை வந்து எந்த அரசு வந்தாலும் அதனுடைய செயல்பாட்டை அவங்க முடக்கல. இன்னைக்கு வரைக்கும் சரியான புள்ளியியலை தான் அவங்க புள்ளிவிவரம் தான் கொடுக்குறாங்க. அது வந்து பப்ளிஷ் பண்ணப்படுது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த புள்ளியியல் துறை கொடுக்குற புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் பிளானிங் கமிஷனுடைய திட்டங்கள் இது எல்லாமே வந்து அதுல தப்பு நடந்துருச்சுன்னா நிறைய இதுல தப்பு நடந்துடும். அதனால அதுல தப்பு நடக்க விடாம இது வரைக்கும் வச்சிருக்காங்க. அதையே சந்தேகப்பட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்றது அது அப்படியே திமுகவுக்கு சாதகமாக தப்பு நடத்துவாங்க. மத்திய பிரதேசத்துக்கு ராஜஸ்தானுக்கு சாதகமாக தான் நடத்தணும். போலீஸ் சொல்லும் போது தமிழ்நாடு போலீஸ் அது திமுக போலீஸ், ஸ்டாலின் போலீஸ்ன்னு சொல்ற மாதிரி இந்த மாதிரி புள்ளியியல் துறையிலையும் திமுக ஆட்கள் நிறைய இருக்காங்களா சார்? ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அந்த மாதிரி. பாஜகலயே திமுக ஆட்கள் தான் இப்ப இருக்காங்க, ஆட்சி புரியுறாங்கன்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. அதையும் ஏத்துக்க வேண்டியதுதான். அதையும் ஏத்துக்க வேண்டியதுதான். விஜய் கரூர் போறாரு. அது தொடர்பாகவும் அது அரசு பணி, கரூர்ல உயிரிழந்தவர்கள் குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு பணி அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. அதை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் பே சண்முகம் சொல்றாரு. அரசுக்கு அதுல என்ன ரோல் இருக்கு அப்படின்னு சுப்பராயன் சிபிஐ எம்பி சொல்றாரு. தாவேக்க நடத்தின கூட்டத்துல மக்கள் இறந்து போனாங்க, அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னா தேவைக்க கொடுக்கணும். அது ஏற்கனவே கொடுத்துருக்கீங்கன்னா அதோட விட வேண்டியதானே. ஆட்சியில இருக்கிறவங்க எதுக்காக காம்பன்சேட் பண்ணணும், அரசு பணி கொடுக்கணும், அது வழக்குல தலையிடுவதாகும்னு ஒரு சைடு. டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இது பிறல் சாட்சிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த அரசு பணி கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சீமானும் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறார். எப்படி சார் பாக்குறீங்க? இதை எதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இதையெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. கூட்டத்துல போய் இதெல்லாம் சொல்லி காட்டி இப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு நினைச்சவங்க தடுக்க பார்த்தாங்க. ஆனா இந்த அரசு எதை பத்தியும் கவலைப்படாம உங்களுக்கு இந்த நன்மை செய்யுதுன்னு சொல்லுவாங்க. உண்மையில இது அன்எத்திக்கல், சந்தேகமே கிடையாது. இதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. அவங்களுடைய கூட்டத்துக்குன்னு வந்தவங்க வந்து இந்த மாதிரி கூட்டத்துல வந்து நெரிசல்ல வந்து இறந்து போயிட்டாங்க. இதுக்கு அரசு வேலை கொடுக்குறதுன்னு ஆரம்பிச்சா இது எங்க போய் முடியும்? அதுக்கப்புறம் திரு கிருஷ்ணசாமி மற்றும் மற்றவர்கள் சொன்னது போல இது பிறல் சாட்சிகளாக மாறுவதற்கு வந்து ஒரு எக்யூப்மெண்ட். இது வந்து சந்தேகம் இல்லாம இது தொடர்பாக கரூருக்கே போக விடாம திமுக தடுக்க பாக்குது அப்படின்னு ஒரு கருத்தோட்டத்தை விதைக்கிறாங்க தவேக சார்பாக. திமுக சார்பாக இந்த விசாரணையை சூப்பர்வைஸ் பண்ற முன்னாள் நீதிபதி தலைமையிலான குழுவிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க. அதுல ஆதவ் பேசியது உட்பட பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதை சிபிஐக்கு அவங்க அனுப்பி வச்சிருக்கிறதாக ஒரு செய்தியும் இருக்கு சார். முதல்ல சிபிஐ ஏன் இன்னும் சார்ஜ் ஷீட் பண்ணாம இருக்காங்க? 90 நாளைக்குள்ள சார்ஜ், 60 நாளோ 90 நாளோ ஒரு இதுல எஃப்ஐஆர் பதிவு பண்ணல இருந்து சார்ஜ் ஷீட் பண்ணணும். அது இன்னும் ஏன் சார்ஜ் ஷீட் பண்ணாம இருக்காங்க? அது ஒரு முக்கியமான கேள்விதான். சிபிஐ விசாரணை முடிந்து வெளியில வரும்போது ஓப்பனா ஜீப்ல கார்ல ஓப்பனாக வெளியில வந்து கை காட்டிட்டே வெளியில வந்தாரு விஜய் தேர்தலுக்கு முன்னால. அதுலயே ஒண்ணும் இல்ல, அந்த மாதிரி யாரும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சிபிஐ முடிவுக்கு வந்துடுச்சா அப்படிங்கிற கேள்வி வருது சார். துவக்கத்திலிருந்தே சிபிஐடைய செயல்பாடுகள் வந்து சரியான செயல்பாடுகள் இல்லை. முதல்ல விஜய் எதுக்கு டெல்லியை கூப்பிடணும்? சென்னையிலிருந்து அவரை விசாரிக்க முடியும். அதான் ஏதோ ஒரு செக்ஷன் கூடுதலாக ஏதோ ஒரு பணம் தொடர்பாக ஏதோ ஒரு பிரச்சனையும் சேர்த்து இருந்தது, அதை விசாரிக்கிற பிரிவு அங்கதான் இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்க அந்த சமயத்துல. அந்த பிரிவு இங்க வந்திருக்க முடியுமே, சென்னைக்கு வந்திருக்க முடியுமே, அவங்க இங்க வந்திருக்க முடியும், அவங்க இங்க வந்திருக்க முடியுமே எந்த சிரமமும் இல்லாம. அதனால இது எல்லாமே வந்து முதல்ல இங்க வந்து நியமிக்கப்பட்ட அதிகாரி வந்து இதை விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லி தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான நேர்மையான அதிகாரின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அந்த குழு வந்து விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிபிஐ விசாரணைக்கு இது ஏன் ஜட்ஜி முதல் ஆர்டர் கொடுத்தாருன்னு எனக்கு விளங்கல. என்ன தேவை இருந்தது? சிபிஐ விசாரணை எப்போ கோருவாங்க? ஒரு விசாரணை சரியான தடத்தில் செல்லவில்லை அப்படிங்கிற அச்சம் மேலிட்டால் அதை கோர்ட்ல சொன்னா கோர்ட் வந்து அந்த அச்சத்திற்கு முகாந்திரம் இருக்குன்னு நினைச்சாங்கன்னா சிபிஐ விசாரணை கேட்பாங்க.
அது விதின் த ஸ்டேட் வந்து இதே மாதிரி தான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இதுக்கு சிபிசிஐடி கேட்கறதும் அதே மாதிரி தான். இதுல இன்னும் விசாரணையை துவங்கலையே. அப்படி இருக்கும்போது எதுக்காக சிபிஐக்கு இதை மாத்தினாங்க? அதனால எல்லாமே வந்து மனதில் சில கலக்கங்களை கேள்விகளையும் கலக்கங்களையும் உச்ச நீதிமன்றத்திலிருந்து வந்தது தானே சார் சிபிஐ? ஆமா, முந்தைய உச்ச நீதிமன்றம்னா நம்ம கண்ணை மூடிட்டு ஆமா அவங்களே சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவோம். இப்போ அது மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லையே. சில கேள்விகள் எழுப்பப்படத்தானே செய்கின்றன பல வழக்குகளை பற்றி. அது அவரு கரூர் போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும். அவங்க என்ன செய்ய போறாங்கிறத பார்க்கணும். இது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துல சிபிஐ சிபிஎம் தனது எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க. அது ஒரு சடங்கு மாதிரி நடக்குது. ஆனா அரசு வந்து அதை எதையுமே பொருட்படுத்துற மாதிரியே தெரியல. இவங்களுக்கும் பிஜேபி இதுல ரொம்ப ஒற்றுமை இருக்கு. பிஜேபி வந்து எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை கேட்டுட்டு அதை கடந்து சென்று விடுவார்கள். ஏன்னா அவங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னா, இதெல்லாம் மக்கள் மனசுல தங்க போறதில்லை. 2 நாளைக்கு பேப்பர்ல வரும், ஊடகத்தில் வரும், அவ்வளவுதான். அவங்களுடைய எண்ணம் சரியானதுதான். அப்படித்தான் நீங்க நடந்துகிட்டு இருக்கு. தூத்துக்குடியை பத்தி இன்னைக்கு எத்தனை பேர் பேசுறாங்க, பொள்ளாச்சியை பத்தி இன்னைக்கு எத்தனை பேர் பேசுறாங்க அப்படின்னு வரிசையா திமுக ஆட்சியில் நடந்த ஒரு சில சம்பவங்களை பற்றி அதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனை பேர் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால அரசியல் கட்சிகளுக்கு வந்து ஆளுகிற அரசியல் கட்சிகளுக்கு அதில் அளவு கடந்த நம்பிக்கை, எஸ்பெஷலி இந்த இன்றைக்கு ஆளுகின்ற அரசியல் கட்சிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. மக்கள்லாம் என்ன சொல்ல போறாங்க மறந்துடுவாங்க. விடியல் பயணமா இருந்தா வெறும் பயணமா இருந்தா என்ன, இதை பத்தி யாரு கவலைப்பட போறாங்க? இதுல காவிரி நீர் தொடர்பாக, மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக, காவிரி நீர் வரவேண்டியது தொடர்பாக எதுவும் நடக்கல அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தீவிரமாக ஒரு கேள்வி கேட்கிறாரு சார். அதுல காவிரி நீர் கொடுக்கலன்னா காங்கிரஸ் அமைச்சரை நாங்க தமிழ்நாடு அரசில் இருந்து காங்கிரஸ் அமைச்சரை விடுவித்து விடுவோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியிடம் எச்சரிக்க முடியுமா தமிழ்நாடு முதலமைச்சரால அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இது ஒரு புது அணுகுமுறையாக இருக்கு. இன்னொரு கேள்வி கேட்கலாமே காங்கிரஸ்ல, நீங்களும் அப்ப ராஜினாமா பண்ணிட்டு போயிருவீங்களா உங்களால முடியலன்னு சொல்லி அப்படின்னு கேட்கலாமே. கேட்கலாம். 2 கேள்வியுமே கேட்கலாம். 2 கேள்வியுமே கேட்கலாம். 2மே நடக்க போறது இல்லை. 2மே நடக்காது. அப்ப என்னதான் நடக்கும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது. நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுவும் நடக்காதுன்னு தெரிஞ்சிடுச்சு போல இருக்குது. அந்த சொற்களை நான் திரும்ப பெறுகிறேன். இம்மி அளவு கூட திருமாவளவன் மேல எனக்கு கசப்புணர்வு இல்லை அப்படின்னு வைகோ சொல்லியிருக்கிறாரு. வைகோ ஒரு அறிக்கை விட்டாருன்னா இப்போ இப்போதைக்கு நம்ம நினைச்சுக்கலாம் சாயந்தரம் இதுக்கு மாறா இன்னொரு அறிக்கை விடுவார், அதை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஏன்னா வரிசை அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காரு. காலையில் ஒரு அறிக்கை, மாலையில் அதை மறுத்து இன்னொரு அறிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுட்டு இருக்காரு. திருமாவளவன் என்ன முதலமைச்சராக போறோம்னு பேச்சு வந்தது, அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராக போறோம்னு பேச்சு வந்தது, இப்ப நோபல் பரிசு கொடுக்க போறாங்கன்னு பேச்சு வருதுன்னு அவர் ஜோபியலானா ஒரு ஹர்ட் ஃபீலிங்கோட ஜோபியலா கடந்து போறாரு. இந்த மாதிரி வரக்கூடிய பல்வேறு செய்திகளுக்கு விசிக வாக்குகள் வராததுனாலதான் திமுக தோத்து போச்சு, விசிக வாக்குகள் எல்லாமே வந்து தாவேக்காவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல யாராவது சொன்னாங்கன்னா அதுல எல்லாம் போய் பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க, அதையெல்லாம் முழுமையாக புறக்கணியுங்கள் அப்படின்னு கேடர்ஸுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட வச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? காடஸுக்கு தெரியுமே யாருக்கு ஓட்டு போட்டாங்க, தங்களுடைய ஆதரவாளர்கள் தெரியும். ஓட்டு பேட்டர்னை பார்த்தா இவங்க எங்கெங்கெல்லாம் இவங்களுடைய பிரசன்ஸ் இருக்கோ, விடுதலை சிறுத்தைகளுடைய பிரசன்ஸ் இருக்கோ, அங்கெல்லாம் பெருமளவு வந்து திமுக வெற்றி பெறவில்லையே, திமுக கூட்டணி. அதுலேருந்தே தெரியுமே அவங்க வந்து இவங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கும் உள்ள ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னது, சில ஏரியாஸில் வந்து அவங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும். அது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மாதிரி ஏறக்குறைய சில தொகுதிகளில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியுங்கிற அளவு மட்டும்தான் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு இருந்த செல்வாக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப பெருசா இல்லைனாலும் சில ஆதரவாளர்கள் எல்லா தொகுதியிலுமே இருந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய சிறப்பாக இருந்தது. ஆனால் அந்த எல்லா தொகுதியிலும் அப்படி இருக்கும்போது சில தொகுதிகளில் அவர்களால் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியுங்கிற அளவுக்கு வட தமிழ்நாட்டில் வந்து இருந்தாங்க. அங்கெல்லாம் வந்து திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. அதுலேருந்தே தெரியுமே இவங்க ஆதரவாளர்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டாங்க. இதை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. ஓகே சார், இன்று
பேசுற செய்திகளாக இவைதான் இருக்கு. நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம்.